ஹாய் மக்களே பாருங்கள், இன்றைக்கி வந்து தூண்டிக்கு போனால் ஒன்றும் பெருசாக மீன் விழல. அதனால் இன்றைக்கி வந்து வலைக்கு போயிட்டோம். வலைக்கு வந்து பிடிக்கலாம் வலை தூக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ ரமேஷ் வலையை கொண்டு போகிறாப்புல. நீங்கள் அவர் மீன் பிடிக்கிறது நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸு ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒன்றும் செருப்பாக இல்லை, அதுதான் இப்போ சொல்ல போனேன். எது போனாலும் ஒன்றும் செட் ஆகலை. இன்றைக்கி இந்த மீன் பிடிக்கிறதா செட் ஆகாமல் பார்ப்போம். பாருங்கள் நீங்கள் அது கண்டினியூ வேறு மக்களே. இதுதான் கோணாண்டியூர். அது கோணாண்டியூர். அப்படியே இந்த பக்கம் மேட்டு விட்டம் தண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படி கடலாட்டம் வரும் தண்ணி நல்லா பாருங்கள். ஈவென்ட் டைமிங்கெல்லாம் பார்த்தா அப்படியே கடல் தண்ணியாட்டம் நல்லா வந்துட்டுருக்கோம். இப்போ நம்மளால் ரமேஷ் கிளம்பிட்டாப்புலாங்க. மீன் வலி தீட்டு போகிறாரு பாருங்கள். நீ மீன் பிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு நல்லா ரெடிட்டாப்புல ரமேஷ். கட்ட முடியாதா? தான் தண்ணியில் இறங்கிட்டாப்புல. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. தண்ணியில் விட்டு ரமேஷ் இது இந்த கட்டில் இருக்குன்னு நினைக்கிறாப்புல. பார்ப்போம். பெருசாக எகுருது அப்படின்னா பெருநாடையில எகுருதுடா. பெருசாக எகுருதுன்றாப்புல. பார்ப்போம் இந்த கட்டில் இருக்குமான்னு. பெருநாடையில எகுருதுடா. இதா இருக்குமா? பெரிய தான் எகுருது. நாங்கள் எடுத்தது வந்து சின்ன ஆயிங்க. இந்த மீன் இப்போ அரிஞ்சாலும் எகுறதெல்லாம் பெரிய பெரிய சைஸுங்க. நான் பெரிய அரிஞ்சா ஓடியுது. பார்ப்போம். ரமேஷ் பம்புறதை பார்த்தா இந்த கட்டில் ஏதோ இருக்கும், 20 மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வலையை வந்து நேரமாக தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டு போகிறாப்புல ஆள். தண்ணிக்குள்ளே விட்டுட்டே போனால் என்னென்னா மீன் உள்ள தண்ணியில் இருக்குன்னு அர்த்தம். இந்த வலையில் இல்லைன்னா எகிரி அந்த மாதிரி விட்டுட்டு போகல. மீன் இல்லைன்னா மேலாக அப்படி இருந்துட்டு விட்டு வராப்புல. இருக்குதா? 10 குட்டி வருமா? 20? பாருங்க மக்களை, ஒரு 20 குட்டி இருக்குன்றாப்புல. நான் 1000 இப்போ அந்த பெரிய சைஸ் ஆயம் மாதிரி தான் 200-300 மாட்டிடும் ஒரே இதுக்கு. இந்த சைஸ் ஆயம் நம்மளே இல்லை. இந்த வழியே வந்து என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்தோம். சரி சும்மா இருக்கோம் கொடுங்க, போய் யாத்துக்காவது போயிட்டு வரணும்னு வந்தோம். பார்ப்போம்.
ஆ பாருங்க, பெரிய 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 சைஸ் மீன்லாம் ஓடிடுச்சுன்னு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த இடத்துல நிறையா மீன் மாட்டியிருக்கோம். அதனால் எல்லாம் தூக்கும்போது எல்லாமே பிடிங்கிட்டு போகும். அது வந்து அந்த ஆயத்துக்கே இல்லாத மீனுங்க தான் அந்த மாதிரி வந்து வலையில் போட்டுட்ருக்கோம். டக்குன்னு தூக்கணுங்க விழுந்து போயிடும். இல்லையா எகுறுதுன்றியா? வாங்க மக்கள், அவ்வளோதான். வலையை கறந்துட்டாப்புல. வலையை கறந்துட்டு வந்துட்டோம். வாங்க, நான் மேட்டுக்கு வருவாப்புல. எவ்வளோ மீன் இருக்குது அந்த வலையிலன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். அதுதான் வலையை கறந்துட்டாப்புல. பார்ப்போம். மேட்டு கொண்டு வருவாப்புல. அந்த வலையில் எவ்வளோ மீனுக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி பாருங்க வலையை கொண்டு வந்துட்டாப்புல. நீங்கள் எதிர்பார்த்த மீன் இந்த கட்டில் இருக்குது பாருங்கள். வலையை எப்படி மடித்து கொண்டு வராது, இல்லைன்னா மடிக்காத கொண்டு வந்தால் தண்ணியில் விழுந்துடும் மீன். பாருங்கள் மக்களே, பாருங்கள் பாருங்க. மீன் அப்படியே கொட்டுது, சலன்னு கொட்டுக்கிறா பாருங்க. பாருங்க இந்த ரெண்டு பாருங்க மக்களே மீன் சரியான மீன் மக்களே. பார்த்துக்கங்க அரைஞ்சா இறங்குது. மேலே தான் கொண்டு போகணும், அப்படி தான் கொண்டு போகணும். பாருங்க சரியான மீன். கழட்டாரு, கழட்ட முடியாது. நானும் அவரோடு சேர்ந்து கழட்டினோம். கழட்டி முடிச்சுட்டு இந்த மீனெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். பார்த்துக்கங்க. இது வந்து கம்மி. ஆனால் நல்லா மீன் மாட்டிச்சா சரியான மீட்டு எடுக்கும். தெளிவாக கிளியராக எடுக்க முடியல வீடியோ. மீனும் நிறைய எகிரிச்சு. சரிங்க, நான் மீன் தெரிஞ்சலாம் எகையில் வீடியோ தெரிஞ்சு. சரிங்க, நான் மீன் கழட்டிட்டு உங்களுக்கு அடுத்துக்கிட்டு போகும்போது நான் உங்களை வீடியோ போட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி விட்டு நம்ம முடக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் எகிரும். அது எகிறப்பயே மீன் நம்ம இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆயிரத்துக்குட்டி. இதெல்லாம் பெருசுன்னு வச்சுக்கோங்க. சுற்றி இதெல்லாம் அன்னைக்கு எப்படி தான் நம்ம இது 75லேன்னு பார்த்தா 50 பிடிச்சோங்க. 50 மீன் வலையை தூக்க முடியாது வர்றப்ப உடனே அவன் விட்டானா நம்மளை. காலையில் போண்டா வந்துட்டு ஏன்னா திருப்பிடான்ன்றேன். ஏன்னா மீன் அந்தான்றது வந்தோம்னா ஒரு 2 பேருக்கு பார்த்தோம்னா அதெல்லாம் சும்மா இருக்குது. இதுதான் எகிரி போகிறதுன்னு செய்வேன். ஏன்னா மாட்டிச்சாங்க போகிறேன். வலையில் சுட்டுந்தான் வந்துச்சு.
மிக்கில் பாருங்கள் மீன் ஒரே கட்டில் இவ்வளோ மீன் பாருங்கள், இவ்வளோ மீன் கழட்டவும் இல்லை அவ்வளோ மீன். பார்ப்போம், நான் உங்களுக்கு இதெல்லாம் செதல் அடிக்கிறது வீடியோ போடுறேன் பாருங்கள். தானே விட்டு அடிக்கிறோம் நாங்கள் அந்த அளவு வரைக்கும் மீன் விடுவோங்கண்ணா. ஏன்னா அவங்க கூட வந்திருக்கலாம். யாரு கூட? சிவகுமாரம் அப்பா கூட. அடிக்குதா? மட்டும் 2 நாள் 5 பேரும் வலைக்கு பங்கு கொடுக்குறதே வேணாமா? உன் டைலாக் தான். வலைக்கு ஒரு பங்கு, பாப்பாளுக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு. வலைக்கு கொடுத்தாண்டா அவனா. காஞ்சி போச்சு, அதுதான் தண்ணி கட்டுறோம். அதுதான் டப்பு டப்புன்னு இது மீன் தான் எங்கள் மேனேஜர் கொண்டு வர சொன்னார். மேனேஜர் கொண்டு வர சொன்னார். அதுதான் வாங்க சார், ஒரு நாளைக்கு கொண்டு வரேன். இவருக்கு நைட்லாம் நைட் ஷிஃப்ட் போன மாதிரி பட்டு இருக்கான். என்ன அவன் வேலை செஞ்சுட்டு இங்கே நான் மீன் வேட்டை எடுக்கிறான். இந்த முட்டைலாம் அங்கே பேசுகிற வரவில்லை ஒன்று கூட எதோ வரும் இது மாதிரிங்களா? முட்டை வரணும். முட்டையில் வெள்ளையா ஒரு பை மாதிரிங்க, யார் பை மாதிரி? அது பெரிய தான் வேணும். 40 கிலோ போகுதுல அந்த மாதிரி தான். இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யார் தான் வேறு எந்தெல்லாம் ஒன்று கூட இல்லை. நல்லா அதிலே இருக்குமோ? நீ பேரை எடுத்துக்க மாட்டேன். இல்லை அதுதான் கட்டி இருந்தால் கரெக்டாக இருக்கலாம். நேற்று போதும். காலை டைம் ஆற்றுக்குன்னா வச்சுக்கேன், யாராவது ஒரு நிமிஷம் மேலே உட்காந்துருப்பாங்க. வீடு வச்சுருக்கலாம் ஜாலியாக அவங்க அக்செப்ட் பண்ணணும். நம்ம ஊரில் எங்கே என்னது வீடு வச்சுக்கலாம்? இல்லை அவன் சார் இல்லைப்பா பிடிக்காது, எனக்கு ஏப்பா பிடிக்குது. கால் வலிக்கல எனக்கு கொஞ்சம் உண்டு வலிக்கலாம். ஆமாம், எனக்கும் ரொம்ப நேரம் ஆகும். இன்னொரு 10 நிமிஷம் கால் நேரம் ஆகும். அப்படின்னா தான் உட்காரவே முடியாது. அதே மாதிரி வேறு நம்ம இங்கே இதெல்லாம் பாத்ரூம் கொஞ்சம் குறைப்பிச்சா திடீர்னு போனால் பாத்ரூம் கொடுப்போம். அது இந்த டாய்லெட்டு கம்மி பண்ண இஷ்டனே. மூணு கட்டு விழுந்துச்சுன்னா அவ்வளோ போகணும். நச்சுன்னா விழுந்தாலும் போகிறதுக்கு ஆசையாக தான் இருக்கும், குடியிருக்க ஆசையாக இருக்கு. ஒரு குழந்தை ஒரு சேரம் நல்லாங்கண்ணா.
காஞ்சி போய் சரியா அடி அடி சதன் அடி. ஆய் நம்பர்களே களி அவ்வளோதான், கொள்ளை எடுத்தாச்சு, சதன் அடிச்சாச்சு. கழுவிட்டு பயிர் போட வேண்டியதான். இன்னும் அடுத்த கட்டு விடணும். ரமேஷ் ரெடி வருவாங்க, அதையும் நான் வீடியோ போகிறேன் பாருங்கள். பை பாய்.